ஒரு நினைவாக வானவில்லை வைக்கிறார். கடவுள் செயல்பட்டார் என்கின்ற ஒரு அர்த்தத்தை இது கொடுக்கிறது. எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து இதை என் நினைவாக கொண்டாடுங்கள் என சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். ஹீப்ருனுடைய ஜக்கார் என்ற வார்த்தையினுடைய அந்த பொருள் இந்த வார்த்தையிலே நாம் உள்ளடக்கி பார்க்க வேண்டும். இயேசுவனுடைய படம் அல்லது இயேசுவனுடைய உருவ சிறுவம் எது வேணாலும் இருக்கலாம். இவை எல்லாமே எதற்காக? நினைவு கூறுவதற்காக. எல்லாம் உனக்காக. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மன்னக வாழ்வின் உன்னதமுணர விண்ணக வாழ்வை மண்ணிலும் கொணர. மண்ணாயிருக்கும் நாம் மண்ணுக்கு திரும்பும் நமக்கு அடிக்கடி பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தை, என்னை நினைவு இருக்கிறதா அப்படின்னு கேட்போம். கடவுள் அதே தான் கேட்கிறார். என்னை நினைவு கூறுகிறீர்களா என கேட்கிறார். இந்த நினைவு கூறுதலுக்கான ஒரு மாற்று என்னென்னா மறதி. நாம் மறந்து விடுகிற பொழுது பலவற்றை நினைவு கூறுவது கிடையாது. இந்த நினைவு கூறுதல் என்பது ஒரு வெஸ்டர்ன் வேர்டு. வெறுமனே ஒரு ரீகால் பண்ணக்கூடிய அல்லது ஒரு பழையவற்றை நினைவு கூறக்கூடிய ஒரு சொல்லாடலாக அது பயன்படுத்தப்படுகிறது. ஆனால் ஹீப்ரு மொழியினுடைய பின்னணியில் பார்க்கின்ற பொழுது இது வெறுமனே ஒரு நினைவு கூறுதல் என்பது ஒரு ரீகால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் அல்ல. அது மாறாக டு ஆக்ட் அப்படிங்கிற அர்த்தத்திற்கு அது வருகிறது. அது ஒரு செய் என்கின்ற ஒரு செயல்பாட்டிற்கு இட்டு செல்லுகிற ஒரு வார்த்தையினுடைய அர்த்தமாக அது மாறுகிறது. அது ஜக்கார் என்கின்ற ஒரு சொல்லாடலிலிருந்து வருகிறது. அந்த சொல்லாடலை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்றால், தொடக்க நூலிலே 8வது அதிகாரம் 1வது இறைவசனத்தில் எப்படியாக சொல்லுகிறார். அவர் நினைவு கூர்ந்து தன்னுடைய உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து நோவாவினுடைய காலத்திலே வெள்ளத்தினால் அழிவு நடந்த பொழுது கடவுள் அந்த அவருடைய உடன்படிக்கை நினைவு கூர்ந்து மீண்டும் அந்த நோவா வழியாக எப்படி மீண்டும் உயிர்களை, விலங்குகளை, மனிதர்களை இந்த உலகிற்கு கொண்டு வருவதென நினைவு கூர்ந்து என்ற வார்த்தை வருகிறது. அப்போ கடவுள் ஏதோ மறந்து விட்டார் என்று அர்த்தமா என்றால் அது அல்ல. மாறாக கடவுள் செயல்பட்டார் என்கின்ற ஒரு அர்த்தத்தை இது கொடுக்கிறது. இன்னும் பல அர்த்தங்கள் ஜக்கார் என்கின்ற அந்த சொல்லுக்கு ஹீப்ரு பின்னணியில் வருகிறது. அப்படி பார்க்கின்ற பொழுது ஒரு ஓமையாக ஒரு நிலத்தை உழுது அதில் இருக்கக்கூடிய உண்மைத்தன்மையை வெளியில் கொண்டு வந்து பயிர் செய்வதற்கான ஒரு அடையாளமாக உருவப்படுத்தி காட்டப்படுகிறது. அது மட்டுமல்லாது ஒரு குடும்பத்தை அடையாளப்படுத்துகிற ஒரு ஆண் அல்லது குடும்பத்தை அடையாளப்படுத்துகிற இன்னாருடைய குடும்பம் என சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே குடும்ப சந்ததியை நினைவு கூறுகிற ஒரு சொல்லாடலாகவும் அது பயன்படுத்தப்படுகிறது. அப்படியெனில் நாம் எதேச்சியாக கொள்ளக்கூடிய நினைவு கூறுதல் என்பது வெறுமனே ரீகால் செய்யக்கூடிய வார்த்தை அர்த்தம் மட்டும் அல்ல. விவிலியத்தில் இன்னும் பல கூறுகள் இருக்கிறது. குறிப்பாக தொடக்க நூலிலே 9வது அதிகாரம் 15வது இறைவசனத்திலே கடவுள் அந்த வெள்ளப்பெருக்கிற்கு பிறகு அவர் ஒரு நினைவாக வானவில்லை வைக்கிறார். இனி இந்த உலகு ஒருபோதும் வெள்ளத்தினால் அழிக்கப்படாது என சொல்லி ஒரு நினைவாக அதை நினைவு அடையாளமாக வானவில்லை வைக்கிறார் என்று பார்க்கின்றோம். விடுதலை பண நூலிலே குறிப்பாக 12வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே முக்கியமாக மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து கடந்து வருகின்ற பொழுது அவர்கள் உணவு அருந்துகிறார்கள், அவசரமாக உணவு அருந்துகிறார்கள். அந்த கடந்து வருகிற அந்த நிகழ்வை காலந்தோறும் காலம் தொட்டும் அவர்கள் நினைவு கூற வேண்டும் என்று கடவுள் அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். அதுக்கு அடுத்த பிறகு சாபத், அதாவது கட்டளை நமக்கு தெரியும். 10 கட்டளைகளிலே 4வது கட்டளை
விடுதலை பயணம் 20வது அதிகாரம் 8வது இறைவசனத்திலே 4வது கட்டளையாக கடன் திரு நாட்களை அனுசரிக்க மறவாதே, நினைவு கூர்ந்து அனுசரிக்க மறவாதே என்ற வார்த்தை நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஆக விடுதலை பயண நூலில் மட்டுமல்ல, பழைய ஏற்பாட்டில் மட்டுமல்ல, இந்த நினைவு கூறுதல் என்பது நிறைய இடங்களில், குறிப்பாக நாம் திருப்பாடல்களிலே பார்க்கிறோம். கடவுளை நினைவு கூறுதல், கடவுளும் மக்களோடு கொண்ட உடன்படிக்கையை நினைவு கூறுதல் என்கின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். இதனுடைய நீட்சியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பாக உணவு அருந்துகையில் இதை என் நினைவாக செய்யுங்கள் என லூக்கா நற்செய்தி 22வது அதிகாரம் 19வது இறைவசனத்திலே நினைவு கூறச் சொல்லுகின்றார். அந்த நினைவு கூறுதல் என்பது இயேசு அவருடைய பாடுகள், இறப்பு, எதற்காக இந்த உலகிற்கு வந்தார் என்பதையெல்லாம் நினைவு கூர்ந்து இதை என் நினைவாக கொண்டாடுங்கள் என சொல்லி அழைப்பு கொடுக்கிறார். அவரும் அந்த நினைவு கூறுதலை நமக்கு நினைவுபடுத்துகிறார். இந்த தவக்காலம், அருளின் காலம், இரக்கத்தினுடைய காலம், நாம் கடவுளுடைய அன்பை நினைவு கூற வேண்டும். கடவுள் இந்த உலகிலே தன்னுடைய மகனை அனுப்பி இரத்த வியர்வை சிந்தி இரத்தத்தினாலே சிலுவையிலே நம்மை மீட்டு கொண்டார் அல்லவா? அந்த நினைவு கூறுதலை நாம் ஆண்டுதோறும் கொண்டாடுகிறோம். இந்த நினைவு கூறுதல் என்பது வெறுமனே நினைவு கூறுதலாக அல்ல, கடவுளை கொண்டாடுகிற அந்த நினைவு கொண்டாட்டத்திலே நாம் கடவுளை வழிபடுவதோடு மட்டும் அல்லாது கடவுளை கொண்டாடுகிற வாழ்க்கையோடு வாழ்ந்து காண்பிக்கின்ற ஒரு செயலாக இந்த ரிமெம்பரன்ஸ் அந்த வார்த்தை மாற வேண்டும். ஹீப்ருனுடைய ஜக்கார் என்ற வார்த்தையினுடைய அந்த பொருள் இந்த வார்த்தையிலே நாம் உள்ளடக்கி பார்க்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் சில பொருட்களை நாம் நினைவாக வைத்து கொள்வோம். வீடுகளிலே சிறு சிறு பொருட்கள் நினைவாக, சிறு படங்கள் அல்லது புகைப்படங்கள் அல்லது சிறு பொருட்கள். விவிலியத்தில் கூட பார்க்கின்றோம், கல்லை வைத்திருக்கிறார்கள். கல் என்பது ஒரு அடையாள பொருளாக, கடவுளுடைய அந்த ஒரு நினைவை சொல்லக்கூடிய, சுட்டக்கூடிய ஒரு பொருளாக. கல், திடமான பொருள் அல்லது எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். இயேசுவனுடைய படம் அல்லது இயேசுவனுடைய உருவ சிறுவம் எது வேணாலும் இருக்கலாம். இவை எல்லாமே எதற்காக? நினைவு கூறுவதற்காக, நாம் மறந்துவிடக்கூடாது என்பதற்காக, மறதி என்கின்ற அந்த நோயை நாம் தவிர்ப்பதற்காக. குறிப்பாக நாம் கடவுளை மறந்தோம் என்றால் இந்த உலகில் எதுவுமே கிடையாது. எனவே இந்த தவக்காலத்திலே நினைவு கூறுதல் என்கின்ற இந்த நாளிலே இதை நினைவு கூர்ந்து நாம் இதை பற்றி யோசிக்கின்ற, சிந்திக்கின்ற இந்த நேரத்திலே நாம் கடவுளுடைய அன்பை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்தக்கூடிய சில பொருட்களை நம்மிடத்தில் வைத்து கொள்வோம். கடவுள் நம்மீது கொண்ட அன்பை நாம் உணர்ந்தவர்களாக அதை ஒவ்வொரு நாளும் நினைவுபடுத்த நாம் அதை சில பொருட்களை வைத்து கொண்டு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். அதோடு மட்டுமல்ல, அடுத்த சந்ததிக்கு நாம் அதை கதையாடலாக மட்டுமல்ல, உரையாடலாக மட்டுமல்ல, வாழ்க்கையிலும் அதை கடத்த வேண்டும். வெறுமனே நினைவு கூறுதலாக அல்ல, வாழ்க்கையாக அடுத்த தலைமுறைக்கு நாம் அதை கடத்த வேண்டும். எனவே இந்த நினைவு கூறுதல் என்ற சொல் ஒரு செயலாக மாற, கடவுளை ஒவ்வொரு நாளும் போற்றி புகழ்ந்திட இந்த தவக்காலமும் இந்த கொண்டாடுகிற இந்த கல்வாரி இந்த பயணத்தை நினைவு கூர்ந்து கொண்டாடுகிற இந்த கொண்டாட்டமும் நமக்கு நிச்சயமாக பயனுள்ள காலமாக அமையட்டும். நினைவு கூறுதல் செயலாக மாறட்டும். மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா, மனதை திறப்போமா, மௌனம் களைவோமா. சிந்தனை சொல் செயல் நித்தமும் சோதித்து அவர் நிந்தனை பாடுகள் உள்ளத்தில் தியானித்து இறையோடும் பிறரோடும் ஒப்புரவாகிட திரும்பி வருவோமா, திரும்பி வருவோமா, திரும்பி வருவோம் நாம், திரும்பி வருவோம்.
எல்லாம் உனக்காக